அந்தியூர் சந்தைக்கு வருடா வருடம் மகாராஷ்டிராவிலேருந்து குதிரைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒருத்தர் வருஷம் வருஷம் வராரு, கடை போடுறாரு. நிறைய பேர் வந்து வியாபாரிங்களிருந்து குதிரைக்கு யூஸ் பண்ணுறவங்க வரைக்கும், குதிரை வச்சுருக்கவங்க வரைக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. வியாபாரிகளும் வாங்கி சேல் பண்ணுறாங்க. இவர்கிட்ட குதிரைக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே இருக்கும். இதுதான் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அனைத்துமே இங்கே கிடைக்கும். மலிவான விலையிலையும் கிடைக்கும். நிறைய பொருள்கள் இருக்கு. போன வருஷம் ஏகப்பட்ட சந்தையில் மழையால் கஷ்டம் நஷ்டப்பட்டவர். இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு நம்பிக்கையோடு தமிழ்நாட்டை நம்பி வராரு. இந்த வருஷமும் அந்த நம்பிக்கையில் தான் வந்தது. புதன்கிழமை மதியம் வரைக்கும் கூட மழை இல்லை. பரவாயில்ல, சந்தை சூடு பிடிக்குது, நல்லா இருக்குதுன்னு சந்தோஷப்பட்ட வேளையில் தான் மதியத்துக்கு மேலே மழை வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் மழைனாலும் நல்ல வலுவான மழையை பெஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பெஞ்சது. மறுபடியும் சேரும் சகதியும் ஆகி எல்லாம் ரொம்ப சிரமப்படுறதுக்கு அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை. என்னடா இது இப்படி ஆகி போச்சேங்கிற நிலைமை. அதனால் வியாபாரமே மறுபடியும் பழைய மாதிரி இல்லை, குறைஞ்சி போச்சு. நான் நிறைய கடன் வாங்கி தான் பொருளுங்கள்லாம் வாங்கி இவ்வளோ லாங்கிலேருந்து வரேன் வருத்தப்பட்டார். ஆனால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மழை வராமல் இருக்கிறதில்ல. ஏதோ நடக்கட்டும், கடவுளுடைய கருணை என்னவோ அது நடக்கட்டும். எல்லா பொருளுங்களுமே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வரையும் அவர் இருப்பார் சந்தையில். அதனால் வேணுங்கிறவங்க குதிரைக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கும்போது போய் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சந்தை முடிகிற ஸ்டேஜில் குதிரைங்க ஆகட்டும், வண்டி ஆகட்டும், எல்லா பொருளுமே ஓரளவுக்கு விலை கம்மியாக கிடைக்கும். ஆரம்பத்தில் சொன்ன விலை கடைசி நேரத்தில் இருக்காது. முன்ன பின்ன கொஞ்சம் கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா சரி வியாபாரம் ஆகலை, இப்போ மீண்டும் வண்டி வச்சு வாடகை வண்டி வச்சு எடுத்துகிட்டு போனோம். அதனால் இருக்கிறத முன்ன பின்ன விற்றுட்டு போயிடலான்னு நினைக்கிறவங்க உண்டு. அதுக்காக தான் சொல்கிறேன். முன்ன பின்ன வியாபாரத்துடைய கஷ்ட நஷ்டம் புரிஞ்சவங்க கம்மியாக கொடுத்துட்டு போவாங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரையும் குதிரைங்களும் இருக்கும். வாங்க பாருங்கள். வராதவங்களும் வாங்க. கொஞ்சம் அனுசரிச்சினாலும் நம்ம சேத்துல கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலன் கிடைக்கும். வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. எல்லாமே பத்திரமா வாங்க, பத்திரமா போங்க. ஏகப்பட்ட கூட்டம் பாருங்கள். சந்தையிலேயே தட்டாவண்டிக்கு கயிறு போடுறாங்க. அது இப்போ இதுக்கு மேலேயும் நான் வயசு தர முடியாது. வர்றதை அப்படியே பாருங்கள். கயிறு சுற்றுறதா எப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப தூரமாக இருந்தால் நீங்களே சுற்றிக்கலாம். அவர் எப்படி சுற்றுறாருங்கிறத நல்லா பாருங்க. போலாம் வா, போய் ஏற்றிட்டு வரலாம் வா. ஏழு சொல்லு. அந்தியூரில் நான் நினச்ச மாதிரி வந்துட்டோம். எல்லா குதிரைங்களும் வந்திருக்கு. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவும் வரும், நாளைக்கும் வரும். மழையெல்லாம் அவ்வளோவா இல்லை. ஒன்றும் இல்லை தானே காலையில்? இல்லை இல்லை, இன்னும் தூத்த போட்டு தூத்தல் தான். மழையெல்லாம் ஒன்றும் இல்லை. போதும், இப்படியே இருந்தால் போதும். ஓகே, சந்தோஷமாக பார்த்துட்டு போயிடுவோம். எலக்ட்ரிக்கல் டீம் கொஞ்சம் லைட் ஆன் பண்ணி விடுங்க. L51 ஸ்டேஜ் பாயிண்ட்டுக்கு போலாம்.
நிறைய பேரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் சந்தைக்கே வந்தோம். சந்தைக்கு வந்த நோக்கமே எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறதுக்கு தான். நம்ம அண்ணாரே தலைவாசலுக்கு பக்கம் நயினார்பாளையம் அண்ணாங்கிட்ட கூட ஒரு குதிரை வாங்கியிருந்தேன். அருமையான குதிரை, இளங்குதிரை தான், சொல்லி தான் கொடுத்தாரு. பாய் இந்த குதிரை அருமையாக இருக்கும் பயனாரு. அதே மாதிரி 2 கை மாடி சேலாகி போயிடுச்சு. வாங்கினவர் ஆத்தூர்கார் வாங்கியிருக்காரு. அந்த குதிரை எப்படின்னா சொல்லலாம், ஜனங்களுக்கு புரியணும். குதிரை அருமையாக ஓட்டத்தில் நல்லாயிருக்கும். பொம்பளைங்க கூப்பிட்டாலும் கிட்ட வந்து நீங்கள் அழகாக பேசும், எல்லாமே அன்பாக பேசும். கடி உதெல்லாம் கிடையாது, நல்ல குணம் உள்ளது. இப்போவும் தேர் கடையில் குதிரைங்க வாங்க தான் வந்திருக்காரு. ஆமாம். இப்போ எப்படின்னா அதுக்கு நிலவரம் இருக்குது? நிலவரம் ரொம்ப அதிகமாக தான் ரேட் இருக்குது. ரேட்டு மிச்சமாக இருக்குது. சந்தையில் விலை மிச்சமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாரு. பார்ப்போம். இருந்தாலும் விலை இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு வாங்கிக்கலாம். சனிக்கிழமை டைம் இருக்குது, அது வரையும் கண்டிப்பாக விலை குறையும், கிடைக்கும். அதான் பார்த்து வாங்குங்க. உங்கள் குதிரையோட பாய் இந்த ஒரு நிமிஷம் பாய், இப்போ அடிக்கணே. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா. புது ஆட்கள் வாங்கிறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்.